திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின உன்னத கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். வேலை இழப்பு பிரச்சனையானது உலகளாவிய மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு அதிகரித்து வருகிற அதே சூழ்நிலையில் இந்தியாவிலும் வேலை இழப்பு என்பது அதிக அளவில் இளைஞர்களிடையே குறிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. தற்போது இந்தியா முழுவதிலும் பார்க்கும் பொழுது வேலை இழப்பு அல்லது வேலையின்மை பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது அது 5.5% கடந்த 3 மாதங்களில் அப்படியே நிலை நிற்கிறது என்று கூறப்படுகிறது. ஆனால் இளைஞர்களிடையே வேலையின்மை பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது அது 9.9% இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் அதிக அளவிலே வேலையின்மை பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் மன அழுத்தத்திற்கும் தள்ளப்படுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. பெண்கள் மத்தியில் வேலையின்மை பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அது உயர்ந்து வந்தாலும் ஆண்களோடு ஒப்பிடும் பொழுது அது குறைவாகவே உள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, படித்த தொழில்நுட்ப கல்வி பயின்ற நல்ல வயது நிரம்பிய இளைஞர்கள் தகுதியான வேலை இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, அரசு பணியிடங்களுக்கான வேலைகளை பெற நினைக்கும் பொழுது லட்சக்கணக்கான பேர் குறைவான இடங்களுக்கு போட்டியிடுவது என்பது இந்த நாட்களிலே ஒவ்வொருவரும் அரசு பணியை பெறுவது என்பது கடினமான காரியமாக காணப்படுகிறது. மட்டுமல்ல, போட்டித் தேர்வுகளுக்காக குடும்பங்கள் இன்றைக்கு குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக அல்லது பிள்ளைகளுக்காக அதிக பணங்களை செலவு செய்வதினாலே பொருளாதார சுமை ஏற்படுகிறது. இறுதியாக நம்ம பார்க்கும் பொழுது வேலையின்மை பிரச்சனை என்பது இன்றைக்கு பல குடும்பங்களில் தனிநபர் வருமானத்தை பாதிக்கும் வண்ணம் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஏழைகள் நடுத்தர மக்கள் அதிக அளவிலே பாதிக்கப்படுகிற நிலைக்கு அது தள்ளிவிடுகிறது. ஆகவே இந்த வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க நம்முடைய தேசம் ஒரு மிகப்பெரிய அளவிலே வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு உண்டு பண்ணக்கூடிய நல்ல திட்டங்களை வகுத்து அநேக வேலை வாய்ப்பை உண்டு பண்ணக்கூடிய தொழில் நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவிலே உருவாக்கப்பட அதற்கு திட்டமிட நம்முடைய மத்திய மாநில அரசுகளுக்கு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நடத்த வேண்டும். வரும் நாட்களில் இந்த வேலையின்மை பிரச்சனை மாற ஒவ்வொருவருக்கும் வேலையை இழந்து வேலையை தேடி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற தகுதியான வேலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்தியாவில் வேலையின்மை பிரச்சனையானது 5.5% தொடர்ந்து 3 மாதங்களாக நீடித்து வருகிற செய்தியை அறிந்து, அது மட்டுமல்லாமல் 15 வயது முதல் 29 வயதுக்குட்பட்ட ஆண்டவரை இளைஞர்கள் 9.9% பேர் வேலையின்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து பெண்களுடைய வேலை முன்னேற்றத்திற்காகவும் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய இந்தியாவிலே இந்த வேலையின்மை பிரச்சனையினாலே ஆண்டவரை உண்டாயிருக்கிற பலவிதமான பாதிப்புகள் நீங்க எங்களுடைய மத்திய மாநில அரசாங்கம் இதிலே ஆண்டவரே அதிக கவனம் செலுத்தி ஆண்டவரே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு பண்ணக்கூடிய நல்ல திட்டங்களை செயல்படுத்த புதிய தொழில் நிறுவனங்கள் ஆண்டவரே தகப்பனே அநேகமான வேலைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு அதிலே இளைஞர்கள் அவர்களுடைய தகுதிக்கேற்ற வேலை பெற கர்த்தர் கிருபை தந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். அதிகரித்து வருகிற வேலையின்மை பிரச்சனை மாற ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் நிற்கிற எல்லா சகோதர சொல்லை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.